அங்கே நில்லு. அதான் சரி. யாருக்கிட்ட? ஏன் மாமியார் இருக்க இடத்துலயா? நேரம் பார்த்து குத்தி காட்டுற உறவுகள் மத்தியில சரியான நேரத்துல தண்டிக்கிற உறவே கடவுள் கொடுத்த வரம். எப்போ இவன் விழுவான், எப்போ இவ விழுவா, போய் குத்தி காட்டி பரியாசம் பண்ணலாம், அவனுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்க உறவுகள் மத்தியில நம்ம தப்பு செஞ்ச உடனே இது தப்புன்னு தண்டிக்கிற உறவு இருக்கு பாரு, அது உண்மையான உறவு. ஆனா இன்னைக்கு உண்மையான உறவுகளுக்கெல்லாம் கிடைக்கிற பேரு நடிப்பு. நடிக்கிறான் இதானே? எல்லாத்தையும் நிதானமா நிதானிக்கிறத சொல்லி கொடுத்து தானே இந்த அன்னைக்கு உன்னை வளர்த்துருக்க. எது உண்மை எது போலின்னு பகுத்தறிவுள்ள பையனா தானே உன்னை வளர்த்த. அந்த வார்த்தையை நீ சொல்லாத. தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியாயிரும்னா எவ்வளவு தப்பு வேணாலும் இந்த உலகத்துல பண்ணலாம். சாரி மட்டும் கேட்டா போதுமே. மனசு கிடக்கு மனசு, அது ஒரு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்ட. அப்படிதானே? இங்க பார், மனசை காயப்படுத்திட்டு நம்ம 1000 சாரி கேட்டாலும் அவன் மன்னிப்பான், ஆனா மறக்க மாட்டான். அதை மறந்துடாத. பொண்ணு தர உன்னை இந்த இடத்த தண்டிக்க சொன்னது ஒரு மனிதனா, ஒரு மனிதாவி உள்ள மனுஷனா நீ நடந்துக்கணுங்கக்காக தான். ஒரு நல்ல தாய் வயித்துல பிறந்த மகனா நீ நடந்துக்கணுங்கக்காக தான். அந்த இடத்துல கூட உன்னை பெத்த தாய் தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சா. அங்க ஆபத்துல இருந்தது உன் முன்னாள் மனைவியா இருந்தாலும் மனிதாவி உள்ள மனுஷனா நீ நடந்துக்கிட்ட உன்னை பெத்த தாய் ஒரு நல்லவா சிறந்தவான்னு நீ நிரூபிக்கணுங்கக்காகத்தான் உன்னை தண்டிக்க சொன்னதே. நீ ஒரு நல்ல மனுஷனை அந்த இடத்தை நிரூபிக்கக்காகத்தான் உன்னை தண்டிக்க சொன்னதே. அவனுக்கு அடிச்சு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா என்ன? ஒரு கலெக்டரா ஒரு நல்ல மனுஷனா நீ உன் கடமையை செய்யணுங்கக்காகத்தான் அவன் உன்கிட்ட எதிர்பார்த்ததே. நீ உன் கடமையை செய்யாம ஒதுங்கி போறனாலதான் அவன் மேல கோபப்பட்டான். தான் தம்பி ஒரு நல்லவனா இருக்கணும், மனிதாவி உள்ளவனா இருக்கணும், நல்ல தாய்க்கு பிறந்தவனா இருக்கணும்னா உன்னை கட்டாயப்படுத்தணும் அந்த இடத்துல. எங்க நாம அவளுக்கு உதவி பண்ணுனா எல்லாரும் சேர்ந்து நமக்கு சேர்த்து வச்சிருவாங்கன்னு பயம். அப்படி சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது உன்னை காஷ்மீருக்கு அனுப்பி வச்சிருக்க மாட்டான். நமக்கு பிடிச்சமான ஒரு பொருள் கை தவறி கீழே விழுந்துட்டுனா அதை ஒட்ட வச்சு பழைய நினைவு சின்னமா வச்சுக்கலாமே தவிர அதை பயன்படுத்த முடியாது. அப்படித்தான் உனக்கும் தேன்மொழிக்குமான உறவே உடஞ்சி போச்சு. நாங்க பழைய நினைவு சின்னமா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த வீட்டுல அவ வாழ்ந்திருக்கா, எங்கள ஒருத்தியா அவ வாழ்ந்திருக்கா. அவ எங்களுக்கு வெறும் நினைவு சின்னம் மட்டும்தான். ஒட்ட வச்சு அழகு பார்க்க மாட்டோம். அப்படி ஒட்ட வச்சு அழகு பார்க்க நினைச்சா எங்களை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. திருமணம் விவாகரத்து அது உன் தனிப்பட்ட முடிவே. ஓரமா நின்று வேடிக்கை தான் எங்களால பார்க்க முடியும். உள்ள வந்து சரி பண்ண முடியாது. எப்போ நீ வேண்டான்னு சொன்னி அப்பவுமே முடிஞ்சு போச்சு. திரும்ப எந்த நம்பிக்கை நாங்க உனக்கு சேர்த்து வைப்போம் நினைச்ச? அந்த பயத்துல தானே எதுவும் பண்ணாம மனிதாபிமான வச்சவனா நின்னுட்டு நின்ன. தான் தம்பி தெரியாம கூட எந்த பாவத்தையும் செஞ்சிட கூடாதுன்னு தான் உன்னை கட்டாயப்படுத்தினா. ஒரு சராசரி ஒரு கலெக்டரா ஒரு மனுஷனா தான் தம்பி நடந்துகிட்டானே அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை கட்டாயப்படுத்துறதே. அதே அந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க, அப்ப நீ என்ன பண்ணிருப்பியோ அதை பண்ணணும்னு தான் அவன் உன்னை எதிர்பார்த்ததே. இப்படி மனிதாபிமானம் இல்லாதவன வந்து நிப்பன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அது மட்டுமா வேற பாடு பார்க்கான். அவன் வேற எங்கதான் உனக்கு சொல்லாம சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். அவனை என் பிள்ளை இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் பிள்ளைங்கள என் பிள்ளை இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு பாகுபாடு பார்க்க தெரியாது. பாகுபாடு பார்க்கறவனையும் எனக்கு பிடிக்காது. எவ்வளவு தைரியம் தான் ஏன் தம்பிகளை இந்த வீட்டு பிள்ளை இல்லைன்னு நீ சொல்லுற? சாரி அண்ணே. இனி வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ என்ன அண்ணின்னு சொல்லக்கூடாது. அண்ணே சாரி அண்ணே தப்புதான். சாரி அண்ணே ப்ளீஸ் அண்ணே. அந்த பொம்பளைங்க தப்பா பேசினாங்க, நான் மடக்கி அவளை அனுப்பி விட்டுட்டேன். அதே இந்த 2 ரவுடி பையல் வரும்போது நீ கையை மட்டும் காட்டியிருந்தா போதும், என் தம்பிமா 2 பேரும் பொறந்து கட்டிருப்பானுங்க. அவனை உன்கிட்ட எதிர்பார்த்தது அடிக்க சொல்லி இல்ல, கையை காட்டதான் சொன்னானுங்க. ஏய் பொண்ணு திரவிக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தாரு வச்சுக்க, அவனும் பொறந்து கட்டிருப்பானுங்க. அவன் எதிர்பார்த்தது அந்த வார்த்தை தான். நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்கணும்டா. அத்தான்டா நல்லவனுக்கு அடையாளம். இவ்வளவு படிச்சிருக்க, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க, அடிப்பட்ட அறிவு இல்ல. உன்னை இறங்கி அடிக்க சொல்லல, சொல்லிட்டு நீ பாட்டு கடந்து வந்திருக்கலாம். கலெக்டர் டூட்டி தானே பார்க்க போன, அது அவனுக்கு ஆர்டர் போட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. ஐயோ இதை யோசிக்காம போயிட்டேனே. அவன் இதை தானே சொல்லிட்டே இருந்தான். ஐயோ என்ன மண்ணில அறிவில்லாம போச்சுது. அவனுள்ள அண்ணன் தம்பி இல்லைன்னு வேறுபடுத்தி பேசுனியே, அன்னைக்கு இந்த வீட்டுல கல்யாணம் நடந்தப்போ நீ எங்கடா இருந்த? உன் மனநோயில இருந்து நீ வெளியில வரணும், நீ மனசளவுல நிம்மதியா இருக்கணுங்கக்காக நீ செய்ய வேண்டிய வேலையை 4 நாள் அவனுக்கு இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தானுங்க. நீ அங்க உல்லாசமா வாழ்ந்துகிட்டு இருந்த. 4 நாள் தூக்கம் இல்லாம இங்க மாடு மாதிரி உழைச்சானுங்க. உனக்கு பிடிச்சமானது நல்லதை மட்டும் செய்யறதுக்கு அவன் வேணும். அப்போ உனக்கு அவன் அண்ணன். நீ தப்பு பண்ணும்போது உன்னை தண்டிக்கும் போது அவன் யாரோ ஒருத்தன், அப்படிதானே? இதுக்கு பேர் தான் சீனா.
நீ ஒரு சீனலவாதிங்க நிரூபிச்சிட்டல நீ நீ ஏன்டா அவன அண்ணன் பிள்ளை இல்லன்னு சொல்லுவீங்க? ஆ? ஊருக்கோர ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பயல்கள? டேய் நீங்க இப்பலாம் பேசி பேசுறத உங்களுக்கு தானாங்க என்ன வந்து மோடி எனக்கு பயமா இருக்குது. சாரிமா. இப்படி நடத்துறவங்களுக்கு அப்படி நட தோணும். நம்ம அண்ணாதீங்க அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் போறோம்னு அவங்களுக்கு தோணாது. நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டே அவனோட அண்ணன் சொல்லி கூப்பிடுவேன்? என்னடா ஆள் கலந்த பயிர்கள் இப்படி வேறுபடுத்தி பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னடா தோணும்? வழி இல்லாமல இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கானுங்க. பாசத்துல வரானுங்கடா. பாசத்துக்கு ஏஞ்சி வந்திருக்கானுங்க. அக்கா அம்மா அப்பா அண்ணி மாதிரி இருக்காங்கன்னு ஆசையில வரானுங்க. நோக்கடிச்சு அனுப்பிடாதடா. நீ யாரடா என் தம்பிகளை இல்லன்னு சொல்லதுக்கு? நீ எனக்கு யாருமே தெரியாது போடா. அவனுவே எனக்கு தம்பி மார் மட்டும் இல்ல என் தல புள்ள. பொண்ணு தர விக்கலாம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுல தான் இருக்க. என்னைக்காவது உன் அண்ணி வயல இந்த வார்த்தை வந்திருக்குது? நீ வெறும் கொழுந்தனா மட்டும் தான் நடந்துக்கிட்ட. அவனுக்கு தம்பியா தான் வந்தானுங்க, பிள்ளையா மாறினானுங்க. எங்களுக்கும் புள்ளங்கிற நீ மறந்துட்ட. சதீஷ் எங்களுக்கும் ஒரு படி மேல போய் நானும் என் மனைவிய செத்துட்டா எங்க புள்ள பொண்ணு தரையை விற்கணும் கொல்லி வைக்கணும்னு ஒளி எழுதி வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளைங்க வந்து உரிமை கொண்டாடிட கூடாது தெளிவா உயிர் எழுதி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ என்ன தைரியத்துல அவனை இந்த வீட்டு புள்ள இல்லன்னு சொல்லி பேசிருக்க? நீ சதீஷுக்கு ஒரு தம்பியா தான் நடந்துக்கிட்ட. ஆனா அவனுங்க ஒரு படிக்கு மேல போய் புள்ளையா நடந்துக்கிட்டானுங்க. இப்ப சொல்லு, உனக்கு உரிமை அதிகமா அவனுங்களுக்கு உரிமை அதிகமா? நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. அவனுக்கு அந்த இடத்துல கையை கட்டதான்டா சொன்னானுங்க. உன் வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை அதுதான் எதிர்பார்த்தானுங்க. அவ கூட சேர்த்து வச்சானு பயந்துச்சே என்ன? அப்படி சேர்த்து வைக்கிறவன் தான் தன்மானத்தை விட்டு தன் தரத்தை விட்டு இறங்கி உன்னை காஷ்மீருக்கு அனுப்பி வச்சானா என்ன? அவன் ஆதிராவை லவ் பண்ணும் போது கூட அவ கிட்ட போய் காதல சொல்லல. உங்க அம்மா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உங்க பேத்தியை நான் விரும்புறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லபடியா நான் பாத்துக்கிறதுன்னு வாக்கு கொடுத்தான். அவன் காதலியே அவன் நாகரிகமா தான்டா சொன்னான். ஆனா உனக்கு அவன் பார்த்த வேலை தன் தரத்தை விட்டு இறங்கி தன் தகுதியை விட்டு இறங்கி தான் என்ன செய்யறோம்னு தெரிஞ்சும் உனக்காக அங்க அதை பண்ணல. தான் காதலிக்கும் போது கூட நாகரிகமா நடந்துகிட்டவன் உனக்காக என்ன பண்ணான்? எப்படியாவது தான் தம்பி நல்லா இருக்கணும், அவனுக்கு இருக்க மன வளர்ச்சியில இருந்து அவன் வெளியில வரணும், கொஞ்சமான அவன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் தான்டா தான் தரத்தை விட்டு இறங்கி அந்த வேலையை பார்த்தான். ஒன்னு அங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க இருந்து செய்ய வேண்டிய வேலைய 4 நாளா மாடு மாதிரி வேலை பார்த்தாருங்க. அந்த விக்கி கருப்புமா தான் மனைவியை விட்டுட்டு இங்க வந்து கடந்தான். யாருக்காக? யாருக்காக? உனக்காக தானே. நீ ஏதோ விருந்தாள மாதிரி கல்யாணத்துக்கு வந்த. காசு பணம் கொடுத்துட்டா கல்யாணம் வேலை தானே நடந்துருமா? நம்ம கூட எல்லா விதத்திலும் இருக்கானே, அப்ப இவன் அதை சொல்றானா அது சரியா இருக்குன்னு ஏன்டா நீ யோசிக்காம போயிட்ட? என்ன ஆனாலும் சரி, இவனை ஒரு காலமும் நான் இனி வீட்டுக்குள்ள நடக்க மாட்டேன். எவன் பிள்ளைகளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? சாரி அண்ணி. சரி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் அப்படியே அவன் மனசு ஆறிடும் பாரு. மன்னிப்பு 1000 முறை வேணாலும் கேட்டுக்கலாம், அவங்கள மன்னிக்கலாம். ஆனா அவங்க மனசுல இருக்க வலி, நீ ஏற்படுத்தின காயம், உரிமையோட இந்த வீட்டுக்கு வரதுக்கும் இனி அவன் வாயிலிருந்து என்ன வந்துருமோன்னு நினைச்சு நினைச்சு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. இனி எப்படா உரிமையோட இந்த வீட்டுக்கு வருவான்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கோபத்துல நீ என்னென்னலாம் பண்ணிருக்க பார்த்தல, முத்து மாதிரி இந்த உறவுடா. அவன் உங்ககிட்ட அண்ணன் நின்றுட்டதை விட ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் இருந்தான். பெத்தவர் ஊருக்கு வேணா கெட்டவனா இருக்கலாம், ஒரு காலம் பிள்ளைக்கு கெட்டவனா இருக்கவே முடியாது. அவன் ஊருக்கே நியாயஸ்தானா இருக்கான். ஆனா ஓ விஷயத்துல தன் தரத்தை விட்டு இறங்கி எப்படி நடந்துகிட்டு இருக்கான் உனக்கு அது புரியல. அவன் குணம் என்னன்னு உனக்கு தெரியாது. நீதி நேர்மணி இருக்கிறவன் ஓ விஷயத்துல எப்படி நடந்துக்கிறதான் அது என்ன உனக்கு புரியல? அவன் அப்படி நடந்துக்கிட்டானா உனக்கு அவன் தகப்பனா நடந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். தான் மனசாட்சி கொண்டு உனக்கு அப்பாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். பொண்ணு தெரியல மன்னிச்சிருடா, பொண்ணு தெரியல மன்னிச்சிருடா, ஐயோ தப்பு பண்ணிட்டேடா, தப்பு பண்ணிட்டேடா. அப்பா சாரிப்பா, அப்பா சாரிப்பா, நீ சாரி அடிடா, தப்பு பண்ணிட்டேன்னு நான் இப்பவே அவன் கால வந்து மன்னிப்பு கேட்கிறேன். உங்க அண்ணன் வரதுக்குள்ள இங்கிருந்து போயிரு. டேய் சதீஷ் ஏற்கனவே மனம் உடைஞ்சு போயிருக்கான்டா. இப்ப இது மட்டும் அவன் கேள்விப்பட்ட செத்து போயிடுவான்டா. சதீஷ் ஏற்கனவே பிள்ளைங்களால படாத பாடுபட்டுட்டான். வீட்டுக்கு வந்த மருமவனே அடிச்சிருவேன்னு சொன்னதுக்கு மகா அது சரின்னு சொன்னவன். அதையும் கேட்டதுக்கு அப்புறம் உசுரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவர் உருவத்துக்கும் அவர் நட உடைக்கும் அவர் பாக்குற உத்தியோகத்துக்கும் எவனோ ஒருத்த அடிப்பான்னு சொன்னான். அத நான் பெத்த புள்ள சரின்னு சொன்னேன். அதையும் கேட்டுட்டு பல்ல கடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவன் இப்போ கொஞ்சம் தலை நிமிந்து இருக்கானா? ஒண்ணு தெரிய விற்க தன் பிள்ளைங்களா இருக்காங்கனால தலை நிமிந்து நடந்துகிட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் பெத்த பிள்ளைகளை எடுத்துக்க அவன் இல்ல வரமாட்டேன்னுட்டான். கோயில் குளத்துக்கு இந்த 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன செஞ்சது எல்லாம் பொண்ணு தெரிய விற்கணும். நீ எங்கடா போயிருந்த?
பொண்ணு மாப்பிளைக்கு துணிமணி எடுக்குது, நகை நட்டு எடுக்குது, கல்யாண மண்டபம், அந்த செலவு இந்த செலவு, அங்க போனது இங்க போனது எல்லாம் பார்த்து பறக்கி விட்டதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைங்களை வாழ்ற வீட்டுல போய் விட்டுட்டு அந்த பிள்ளைங்க நல்லா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து பெருமிச்சு விட்டான் பாரு. அதான்டா அவனுங்க. நீ பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்தா வீட்டுல தட்டி கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்ட, அப்படித்தானே? அதுக்கான தாய் தப்பு வயசுல நீ பிறக்கல, மறந்துடாத. இப்ப நாங்க எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்க? இங்க பார், இனி அவன் எந்த குற்றம் உணர்ச்சி இல்லாம இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டானுங்க. அதனாலதான் எங்க புள்ள இருக்கிறதுக்கு நாங்க போலான்னு முடிவு பண்ணிட்டோம். சத்தியமா என் புள்ள வராத இடத்துல என்னால இருக்க முடியாதுடா. ஆனா இனி எந்த இதுல வருவானுங்க? நீ எப்ப எந்த வார்த்தை விடுவானு பயந்து பயந்து வருவானுங்களா? சொல்லு. போறோம், எங்க பிள்ளைங்க இருக்கிறதுக்கு நாங்க போறோம். என்ன உசுரோட கொன்னுட்டீங்களே மாமா. நான் கோவத்துல இதுக்குதானே என் தம்பிக்கு அக்காவா, என் அம்மாக்கு புள்ளையா கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம. அனாதையா வாழ்றதுக்கு எங்க வாழ்ந்தா என்ன? அனாதையா உங்க பொண்ணட்டியா வாழ்ந்தா என்ன? என் தம்பிக்கு அக்காவா, என் அம்மாக்கு புள்ளையா வாழ்ந்தா என்ன? அனாதை அனாதை தானே. எனக்கு இல்லாத ஒன்ன தேடிதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு கிடைக்காத ஒன்ன தேடிதான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். இந்த வீட்டுல எனக்கு எல்லாமே கிடைச்சது. தட்டி பறிச்சிட்டீங்களே மாமா. சாரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். காயப்படுத்திட்டு போய் மன்னிப்பு கேட்கறேன்னு சாதாரணமா சொல்றீங்க. உங்களை வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிட்டேன். உங்களை புருஷனை நினைச்சா உங்களுக்கு பொண்டாட்டியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க கட்டின காதல் நிலையா, இல்ல நீங்க சுத்தி சுத்தி வந்த நிலையா, இல்ல உங்க ரொமான்ஸ பார்த்தா? அழகான குடும்பத்தை வச்சிருக்கீங்க. அங்க வந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்காத அன்பும் பாசமும் அக்கறையும் பாதுகாப்பும் இங்க கிடைக்கும். அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் மாமா. உங்க மேல காதல் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க குடும்பம். உங்க மேல மரியாதையும் பாசம் வந்ததுக்கு காரணம் உங்க குடும்பம். இது வரைக்கும் இதே மாதிரி குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. உண்மையான பாசத்தையும் அக்கறையும் இங்க தான் நான் பார்த்தேன். உங்களை எல்லாரும் நேசிச்ச போய் தான் மாமா என் மேலே எல்லாரும் பாசம் காட்டினாங்க. உங்க மேல எல்லாரும் பாசமா இருக்கனால எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. உங்க மேல உள்ள பாசத்தினாலதான் மாமா இந்த வீட்டுல ஒருத்தியா என்ன நினைக்கிறாங்க. இல்லனா எனக்குல எங்க மாமா மரியாதை கிடைக்கும்? என் தகுதி எனக்கு எதுன்னு தெரியாது. அத்தனையும் கிடைச்சது இந்த வீட்டுல உங்க மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் மாமா. என்ன ஏதாவது பண்ணனா அது உங்களை காயப்படுத்தும். என்ன மரியாதை இல்லாம நடத்தினா அது உங்களை காயப்படுத்தும். அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதுதான் மாமா அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. உங்களையும் என்னையும் அவங்க தனித்தனியா பார்க்கவே இல்லை. அப்பேற்பட்ட உறவுகளை முடிச்சிட்டீங்களே மாமா. இப்பெல்லாம் சீரழத்துக்காக பழகுறவங்க தான் நிறைய பேர் மாமா. நம்ம கிட்ட இன்னைக்கு பழகுறாங்கன்னா நம்ம கிட்ட அவங்களுக்கு என்ன ஆதாயம் தான் பாக்குறாங்க. நம்மளால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் தான் முத பாக்குறாங்க. பிரயோஜனம் இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. அப்படி போலியான உறவுகிட்ட பழகி பார்த்துட்டு வாங்க. அப்ப உண்மையான பாசத்தோட அருமை அவங்களுக்கு புரியும். அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி பண்ணிட்டா அந்த பொண்ணு மேல அவங்களுக்கு அபிப்பிராயமும் காதல் வந்து பயந்துட்டீங்களா? அப்படின்னா நீங்க இன்னும் முழுசா அதுல இருந்து வெளியில வரல, அப்படிதானே? என்ன சொல்ற? அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா உதவி பண்ணிருக்கலாமே. உதவி பண்ணுனா காதல் வந்துருமோ, சேர்ந்து வாழ வேண்டியது வந்துருமோன்னு பயந்துட்டீங்க, அப்படிதானே? அப்படின்னா என்னை ஏமாத்திருக்கீங்க. உங்க தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் என்கிட்ட பழகி இருக்கீங்க, அப்படித்தானே? என்னடி பேசுற? நான் எப்பவும் உனக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்க அப்படி நின்னேன். அப்படின்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இப்ப நான் தான் உங்களை புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டேனோ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீங்க என்ன மனைவியா நினைச்சிருந்தா அந்த பொண்ணு எதுக்கு நினைக்க போறீங்க? உங்களுக்கும் அந்த பொண்ணுக்குமான உறவு முடிஞ்சு போன உறவே. அப்ப உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையே வரல மாமா. நீங்க முழுசா நான் அதுல இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன். நீங்க முழுசா வெளியில வரணும்னு தான் பொண்ணுத்தர மாமா அங்க உங்களுக்கு அப்படி பண்ண சொன்னதே. அப்படி நீங்க ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பீரமா வந்திருக்கலாம் மாமா. எந்த குற்றச்சாட்டுமே இருக்காதே. இப்பதான் உங்களுக்கு குற்றச்சாட்டு ஆரம்பிக்கும். எனக்கு உண்மையா இல்லாத உறவு எனக்கு தேவையில்லை. இப்பதான் பேசாத சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். ஆனா எனக்கு சத்தியமா எந்த பயமும் இல்ல மாமா. நீங்க டைவர்ஸ் ஆனவர்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதானே உங்ககிட்ட நான் பழகுனேன். ஐயோ முத பொண்டாட்டி நினைச்சிட்டே இருப்பாரோ, ஐயோ முத பொண்டாட்டிட்ட போயிருவாரோ அப்படிங்கிற பயம் எனக்கு வரவே இல்லையே. ஆனா நீங்க இப்ப நன்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மனச பத்தி குரங்கு பத்தின்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். அப்படி தாவக்கூடாது, ஒரே நிலையில இருக்கணும். அவன் தான் நல்ல மனுஷன். ஒரு நிலையில மனசு இல்லைன்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தான் மனச நிலையா வச்சிருக்கானோ அவன் எல்லாத்துலயும் சரியா இருப்பான். அதான் நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களே.
அப்ப எதுக்கு பயம் வந்தது? நான் எந்த நம்பிக்கையில என் வாழ்க்கை உங்க கூட தொடங்குவேன்? இது வரைக்கும் எனக்கு எந்த பயமும் வரல. காரணம் வாக்கு கொடுத்தது பொண்ணு தர மாமா. உன்னை நல்லா பாத்துக்கிடுவா, என் குடும்பமே உனக்கு பின்னாடி இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அந்த குடும்பமும் பின்னாடி இல்ல, நீங்களும் பயப்படுறீங்க. எந்த நம்பிக்கையில நான் உங்க கூட வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும்? நான் உங்க மேல நம்பிக்கையா தானே இருந்தேன். உங்களுக்கு ஏன் பயம் வந்தது? நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிற நிலைமை வந்தா கூட எனக்கு உங்க மேல சந்தேகமே வந்திருக்காது. உங்க மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி ஒரே வீட்டுல இருந்தா கூட நான் இனிமே என்ன நினைப்பேன்? ஐயோ, அவர் பயப்படுறாரு, அந்த சைடு சாஞ்சிருவாரோ, அந்த சைடு போயிடுவாரோ, அங்க சைடு இறக்க வந்துருமா அப்படிங்கிற பையனுக்கு வர ஆரம்பிச்சிருமே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. சாரிடி. எனக்கு உன் மேல அளவுக்கு அதிகமான காதல், அந்த பயமும் தாண்டி காரணம். உன் மேல உள்ள காதல் தாண்டி காரணம். நான் உங்களை நம்புறேன் மாமா. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? சரி வாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு பவித்ரா மாமா விக்கி மாமா பார்த்துட்டு வரலாம். சரி. பவித்ரா மாமா விக்கி மாமா பெருசா எதையும் எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆனா இதே மாதிரி தப்பு இனிமேலும் பண்ணாதீங்க மாமா. இனி வேற யாரும் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்பாம போயிருவேன். இல்லடி, சத்தியமா இந்த தப்பு பண்ண மாட்டேன்டி. சத்தியமா நம்ம பண்ண மாட்டேன், சரியா? சாரி, இந்த தப்பு பண்ண மாட்டேன். இப்படி நடந்துக்கிடவும் மாட்டேன். பொண்ணு தடவைக்கு பேசினதாண்டிய மனசு அரிக்குது. என்ன, அவங்க காட்டின உண்மையான பாசம் தான் உங்க மனசாட்சி இப்படி உறுத்துது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல அவங்க உங்க மேல உசுரா இருக்காங்கன்னு. வேற ஏன் மாமா இப்படி நடந்துக்கிட்டீங்க? சாரி, இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன். தேன்மொழியில பொண்ணு தடவைக்கு பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அவன் இந்த வீட்டுக்கு வர்றதோ, அவனை எங்க கூட எல்லாம் உரிமையா இருக்குது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை எந்த விதத்துல அவனுக்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னா நிறைய முயற்சி பண்ணணும். ஆனா நீ அப்படி இல்லை. நான் எப்படியாவது அவனை கூட அனுநியமா இருக்கணும். அவனை காட்டுற பாசத்துக்கு நான் சொந்தமானவனா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. இது தாண்டி காதலு. தான் புருஷனை எல்லாரும் நேசிக்கணும்னு நினைக்கிற பாரு. தான் புருஷனுக்கு எல்லா பாசமும் கிடைக்கணும்னு நினைக்கிற பாரு. உண்மையில நீ யோசடி. இப்ப புரியுதா நான் உண்மையில இவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு? இது ஒரு சுயநலம் தான் மாமா. உங்ககிட்ட எல்லாரும் பாசமா இருந்தா என்கிட்ட எல்லாரும் பாசமா இருப்பாங்கல்ல. இது சுயநலம் இல்லடி, இதுவும் ஒரு பாசம் தான். எல்லாரும் பாசமும் தனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நல்லவளா இருக்க பாரு. இதுவும் ஒரு வகை பாசம் தான். இந்த சுயநலம் ரொம்ப நல்லதுடி. இந்த சுயநலம் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். இப்பதான் எனக்கே புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. என் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பாசம் மரியாதையா நானே தட்டி பறிச்சிருக்கேன். சாரிடி. காதலுங்கதே அவளை நல்லா வாழ வைக்கிறதுல இல்ல, காசு பணம் காரு பொங்கலான்னு வாழ வைக்கிறது இல்ல. அவளுக்கு உண்மையான உறவுகளையும் உண்மையான பாசத்தையும் கொடுக்கறது தான் உண்மையான காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி. நீங்க அப்படி பண்ணீங்க. என்ன தமிழ்? இப்ப ஏன் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டாம்னு சொன்னீங்க? அதுக்கு என்ன? உங்க அம்மா அப்பா தங்கச்செல்லாம் எப்ப நம்ம வீட்டுக்கு வாரிசு வரும் தானே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அத நான் பாத்துக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை பிடிச்ச போய் தான் உன்னை அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னையும் பிடிக்கும், உன் குடும்பத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எதுக்கு இப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு, படிப்பு, அதுவும் மருத்துவ படிப்பு பல பேருக்கு இங்க கனவு, உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சா எப்படி 2-3 மாசத்துல குழந்தை. நீ குழந்தைய பாப்பியா இல்ல படிப்பை பாப்பியா? குழந்தை வயிற்றுல வச்சுக்கிட்டு நீ என்ன படிப்பு படிக்க முடியும்? குழந்தை வயிற்றுல வந்துட்டுனா நிச்சயமா எங்க அம்மா அப்பா வெளியிலே விட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டு வாரிசு ரொம்ப முக்கியம். இன்னொன்னு படிப்புல கவனம் செலுத்த முடியாது. குழந்தைய கவனிக்கணும், உன் ஹெல்த்தை பார்க்கணும். என்ன பண்ணுவ சொல்லு? இன்னும் ஒரு 3 வருஷம், 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 வருஷம். இங்க பாரு, அது வரைக்கும் ஆசை பேரை நல்லா லவ் பண்ணுவோம். அது வரைக்கும் நல்லா லவ் பண்ணுவேன். என் பொண்டாட்டிய நல்லா லவ் பண்ணுவேன். ஆனா நான் பூனாக்கு போக வேண்டியது இருக்குமே. பரவாயில்ல, போயிட்டு வா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என் குடும்பத்திலே ஒரு டாக்டர் இருக்கான்னு சொல்லும் போது, அதுல என் மனைவி டாக்டர்னு சொல்லும் போது எனக்கு பெருமை தானே. அட, தமிழுக்கு லவ் பண்ணலாம் தெரியுமா என்ன? அப்புறம் என்ன? அந்த தள்ளி நின்னுக்கிட்டா எப்படி பக்கத்துல வர்றது? நீங்க தான் இப்போ அதெல்லாம் வேண்டாம். மத்தபடி எதுவும் வேண்டாம்னு சொல்லலையே. இது ரோடு போங்க. வாடி. யாராவது பாத்துற போறாங்க.
ஏன் பொண்டாட்டியே பக்கத்துல வச்சு நிக்க இதுல என்ன இருக்கு? சும்மா இருங்க. நீ குறையும் போது கூட நல்லா தாண்டி இருக்கு. சரி, நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க, ஆனா அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பெர்மிஷன் கேட்கலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க மகன், இப்போ இன்னொருத்தி புருஷன். நீயும் நானும் கலந்து ஆலோசனை பண்ணணுமே தவிர இதுல மத்தவங்க ஆலோசனை தேவை கிடையாது. இப்ப நீயும் நானும் தான் ஒண்ணு. எப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதோ இப்போ இந்த சமுதாயத்துல நீயும் நானும் தான் ஒண்ணு. நீயும் நானும் கலந்துதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நான் குடும்பத் தலைவன், நீ குடும்பத் தலைவி. குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவியும் முடிவெடுத்தா போதும், மத்தவங்க யாரும் முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லல, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் கனத்தையும் நான் கொடுப்பேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்வேன். ஆனா முடிவெடுக்கிற உரிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது ஏன் குடும்பம், ஏன் மனைவி. இந்த குடும்பத்துல என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த முடிவு நம்ம 2 பேரும் விருப்பப்பட்டு சுயமா எடுத்த முடிவு. இதுல மத்தவங்களுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும்? என் மனைவி படிக்க போறா, அவளுக்கு இப்போ குழந்தை தேவையில்லை. நான் விரும்பினதானே குழந்தை. நான் 3 வருஷம் பொறுத்து போகணும்னு சொல்றேன்ல. படிச்சு முடி, என் குழந்தைய உன்னை பார்த்து டாக்டர்னு சொல்லுவான்ல. என் பாட்டி சொன்ன மாதிரி நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். எப்படினாலும் இந்த பையன் என் பொண்ணை கைவிட மாட்டான். இங்க பாரு, நீ நானும் சேர்ந்து வளர்ந்த பார்த்து உங்க அம்மா அப்பா, உன் குடும்பம், என் அம்மா அப்பா, என் குடும்பம் எல்லாரும் சந்தோஷம் தான் படணும். நம்மளை வச்சு யாரும் எந்த சஞ்சலமும் பற்றக்கூடாது. உனக்கும் எனக்கும் பிரச்சனைகள் வரலாம், வராமலாம் இருக்காது. அதை நாம 2 பேருமே பேசி முடிச்சிடணும். ஓகே? நீ உங்க வீட்டுக்கோ நான் என் வீட்டுக்கோ கொண்டு போக கூடாது. ஏன்னா இது நம்ம குடும்பம். நம்ம குடும்ப விஷயத்த நாம தான் பேசி முடிக்கணும். புரியுதா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நம்ம 2 நடக்கிற விஷயம் 3வது மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். அப்போ நான் மன்னிக்கவே மாட்டேன். புரியுதா? எந்த தப்போ தவறோ சரியோ ரைட்டோ அதை நாம 2 பேரும் மட்டும்தான் பேசி முடிக்கணும். 3வது மனுஷங்களுக்கு தெரியவே கூடாது. சரிங்க. அந்த தப்பு மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் கோபக்காரன் தான், ஆனா நியாயமான கோபக்காரன். புரியுதுங்க. நீ சின்ன தப்பு பண்ணாலும் சரி, பெரிய தப்பு பண்ணாலும் சரி, அது என்ன மட்டும்தான் சாரும். அந்த பாதிப்பு எனக்கு மட்டும்தான். அதை நான் பாத்துக்கிறேன். மத்தவங்க யாரும் தலையிடக்கூடாது. ஓகே? சரிங்க. அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை தண்டிக்கிறதுக்கோ எனக்கு என்ன வேணாலும் பண்ணதுக்கோ உனக்கு உரிமை உண்டு. உன் ஒருத்திக்கு மட்டும். ஏன்னா நான் உனக்கு மட்டும் சொந்தமானவன். என்ன என்னடி அங்கேயும் இங்க பாத்துட்டு வர? என்னடி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? ஆமா, பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். வாடடி. விடுடி. செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆஞ்சி. சத்தமா இதை நான் வாங்கிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லடி. இப்படி நம்மளை பத்தி புரிஞ்சுக்கங்க கிடைச்சா அதெல்லாம் வாழ்க்கையில வரோங்க. உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரி தான். என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கு மேல எனக்கு என்ன அதிர்ஷ்டம் வேணும்? ஆமா, கொடுத்தா திருப்பி கொடுக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியாது? தெரியும் தெரியும்டி தெரியும். அதை எப்படி மொத்தமா வட்டி மூலமா திருப்பி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப கொடுங்க. என் குடுவெல்லாம் வேற மாதிரி இருக்கும். கொடுக்கும்போது கொடுக்க. நீ விரதத்தை முடிச்சு விட்டுற பொழுக்க. ஆசை பொண்டாட்டி, என் பசக்கார பொண்டாட்டி. சரி, இப்ப எங்க போறோம்? வா, கூட்டு போறேன். என்னங்க Dress கடைக்கு கூட்டி வந்திருக்கீங்க? நாளை கழிச்சு பூனாக்கு போகணும். அதான் உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு கூட்டு வந்தேன். இனி என் பொண்டாட்டிக்கு நான் தானே பார்த்து செய்யணும். இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கு, செலவு வேற ஏகப்பட்டது ஆயிருக்கு. நீங்களும் கையில காசு இல்லாம இருக்கீங்க. இப்ப எதுக்குங்க எனக்கு துணிமணி? காசு பணம் கம்மியா இருக்குதான் இல்லங்களே, அதுக்காக என் பொண்டாட்டிய கௌரவம் இல்லாம நடத்த முடியுமா? நீ நல்ல துணிமணி போட்டிருந்தா தானே அந்த படிக்கிற இடத்துல உனக்கு கௌரவமா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீ எடு. இல்லங்க, என்கிட்ட கொஞ்சம் Dress இருக்கு, போதும். சொன்னதை செய்.
நல்ல காலேஜுக்கு தினமும் போட்டு போறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடு. சரி அப்பனால 2 போதும். ஏமா என் பொண்டாட்டி டாக்டருமா, என் பொண்டாட்டி டாக்டரு. அழகாதான் துணிமணி போடணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எடு, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, 2 நாள் நைட் ஷிஃப்ட் பார்த்தோம்னா போதும், அதுக்கான பணம் கையில கிடைச்சிரும். நான் தான் உழைப்பாளின்னு தெரியும்ல, எடுத்துக்க, நான் பார்த்துக்கிடுதேன். எப்படியும் 6 மாசம் ஆகும் இப்ப போனேன்னா, அது வரைக்கும் நல்ல துணிமணி வேண்டாமா? எடுத்துக்கம்மா. ஏங்க 6 மாசம் எப்படிங்க பிரிஞ்சிருக்க போறா? கஷ்டம்தான், ஆனாலும் சில லட்சியங்கள் அடையிறதுக்கு சில கஷ்டங்களை பட்டாதானே முடியும். என் பொண்டாட்டி டாக்டர்னு நான் சொல்லணும்னா அதுக்கு சில கஷ்டங்களை அனுப்பிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் காலரை தூக்கி சொல்லல, என் பொண்டாட்டி டாக்டர்டா, ஏமா என் பொண்டாட்டி டாக்டர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ அந்த டாக்டர் ட்ரெஸ்ல செட்டஸ்கோப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்து இறங்கும் போது அது எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? இருக்கிறதுல ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய கௌரவம் எது தெரியுமா? படிப்பு தான். ஒருவனுக்கு படிப்பு ஏற ஏற அவனுக்கு கௌரவம் தான், மரியாதை. அதே என் பொண்டாட்டி மூலமா எனக்கு கிடைக்குன்னா அதை யாரும் மிஸ் பண்ணுவாங்களா? அழகு பொண்டாட்டியே, 6 மாசம் தானே. சரி, நான் இடையில எப்பெல்லாம் லீவ் கிடைக்கும் அப்பெல்லாம் ஒரு 8 வந்து பார்க்க வரேன். ஓகே? சரிங்க. அட்டி அழகி, இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்க? நிச்சயமா நான் நல்லா படிப்பேன். வட்டியும் முதலுமா ஒருத்தி திருப்பி கேட்டாலே, போங்க, எனக்கு இங்க ஒண்ணு வேண்டாம். கொஞ்சம் போல வட்டி மட்டும் கொடுக்க, மிச்ச வட்டிய வீட்டுல போய் கொடுக்க. வேண்டாம், நான் அழுவையா இருக்கேன், போங்க. ஐயோ, கீழே இறக்கி விடுங்க. அடி கட்டி தங்கமே. சரிடி, அழாத. சரி, எனக்கு அழுகலையா தான் வருது. ஐயோ, என் கட்டி தங்கத்துக்கு அழகுக்கே வருதா? இத பாரு, என் தங்கத்தை உடாரும் போது ஒரு வாரம் என் தங்கத்துக்கூடயே தங்கிட்டு தான் வருவேன். அது மட்டும் இல்ல, என் தங்கத்தை எப்பப்ப பார்க்கணும் தோணுதோ உடனே கிளம்பி வந்துடுவேன். வரணும். வருவண்டி என் கட்டி தங்கமே. சரி, கீழே இறக்கி விடுங்க. ஐ லவ் யூ புருஷா. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. சரி, இங்க யாரோ பாத்திர போறாங்க, இறக்கி விடுங்க. நம்ம கூட பெரிய படமா எடுத்து போட்டுருவாங்க. இதெல்லாம் வீட்டுல போய் தான். வீட்டுல போய் வேற கச்சேரி. சிரிடி, ஐ சிரிடி. மாட்டேன், உங்க இருக்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி, வீட்டுல போய் உன் இஷ்டத்துக்கு இருக்க பிடிச்சிட்டு இரு. இல்ல, நான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருப்பேன். நீ இருடி தங்கம், இங்க யாரு கேள்வி கேட்கறான்னு பாப்போம். நீ கட்டி தங்காம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கண்டே, இங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. சரி, வீட்டுல போய் மொத்த வட்டியும் கொடுத்துக்கலாம். இப்ப சின்ன வட்டி மட்டும் கொடுங்க. என் செல்லண்டி, என் பொண்டாட்டிடி. செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகும். இத்தனோட வட்டியை கொடுக்க சொன்னேன், ஒட்டுமொத்த வட்டியும் கொடுக்க சொல்லல. அதாண்டி நான் சொன்னேன் வீட்டுல போய் கொடுக்கன்னு. என்ன பத்தி எனக்கு தெரியாதா? என்னை பத்தி நான் தெரிஞ்சனாதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். ஹாய். என்னம்மா? இந்த துணி எடுத்தது போதும், வேற இடத்துல பார்க்கலாம். சாரி சாரி. என்னங்க? என்னடி பொண்டாட்டி? அந்த துணி எடுக்கணும்னு சொன்னேன், வாங்க போலாம். இறக்கி விடுங்க. பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிக்கிட்டே போறேன், வா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க பட்ட தூக்கி சொன்னாங்க. தூக்கி தாண்டி சமப்பா என் பொண்டாட்டியா? பொக்கி சொல்லாடி நீ எனக்கு. விக்கி, சீக்கிரம் வா. இல்ல நீ கிளம்பிட்டு, நான் பின்னாடியே வரேன்னு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நீ இல்லாமலா சேர்ந்து போலாம்டா. மாமா, நீங்க இன்னும் கிளம்பலையா? இந்த கிளம்பிட்டமா, இவன் ஏதோ வேலை கிடக்குங்க அதான். மாமா, அழகுறானே உங்க தான் தேடிட்டு இருக்கா. முத குழந்தை பந்தனா நீங்க தான் கையில வாங்கணுமா. அவ அழுதுகிட்டு இருக்கா, சீக்கிரம் போங்க மாமா.
என்ன பிறந்த கொஞ்சம் தொட்டில் துணிமணி எல்லாம் கொஞ்சம் வாங்கணும், துண்டு கிண்டலாம் வாங்கணும். நான் வாங்கிட்டு வரேன், நீ போனே வாரேன். மாமா அழகுராணி பத்தி தெரியும், பிற அழுதுகிட்டே இருப்பா. சீக்கிரம் போங்க மாமா. அவ முத பிள்ளைய நீங்க தான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டால உங்ககிட்ட. பிற என்ன மாமா, பிரச அறைக்குள்ள போயிட்டாலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். நீங்க முத வாங்கணும்ல மாமா, சீக்கிரம் போங்க. கிளம்புண்ண கிஷோர், நீ வர நேரமா? சரி, நீ ஆஸ்பத்திரிக்கு போய் கொண்டு மன்னிச்சிருடா. ஒரு அடி வேணாலும் அடிச்சிருடா. மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. ஏன்டா, எதுக்கு? என்னடா எதுவும் தெரியாத மாதிரி பேசுற. மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. என்ன மன்னிச்சிருந்த, முட்டாள் மாதிரி நடந்துகிட்டான. நீ சாக சொன்னா கூட நான் செத்துருக்கணும். பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டேன். என்ன அண்ணன் தம்பி சட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பி, அதை மறந்துடாத. அடைச்சே திருநாப்புல மாதிரி அழுது கண்ணத்தோட என்ன போய் சத்தியமா சொல்றேன், இனி நீ சாக சொன்னா கூட சாவ. உன் பேச்சுக்கெல்லாம் கீழ்படி வேண்டாம். என்ன மன்னிச்சிருடா விக்கி, மன்னிச்சிருடா. ஏய், நாங்க அங்க நடந்ததே மறந்துட்டோம்டா. நீ சொன்ன போதே எனக்கு ஞாபகத்துக்கு. ஏன்டா அழுதுட்டு இருக்க? மன்னிச்சிருடா. பாட வரஸ்கர், ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணீரோட அழாத. நீங்களும் அழுதீங்களே மாமா. நான் எதுக்கு அழ போறேன்? இல்ல இல்ல இல்ல, ஏன்டா அழுதுட்டு இருக்க? சத்தியமா நீமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா. என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன்னு. சும்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ, அழாதடா. அழாத பச்சை புள்ள மாதிரி. அழகட, இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது. இந்த பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டி நம்ம போவோம். விக்கி ஏதோ குழந்தைக்கு சாமான் வாங்கணும், வாங்கிட்டு வருவான். போமா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அவன் அழுதானே, அவன் அழுதான் என்னால தாங்கிக்க முடியாத. நான் அழுதானே உனக்கு அழுக வருது. ஆனா நான் அவ்வளவு பேச்சு பேசிட்டேன். நீ போய் என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. நீ அழாத சொல்லிட்ட. நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாது. அழாதடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. அழாதடா, ஒண்ணு இல்லடா. இனிமேல சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பா நான் பண்ணவே மாட்டேன். சீதளமா யோசிக்க மாட்டேன். என்கிட்ட பழையபடி பாசமா இருந்துருன்னு. நீ என் தம்பிடா, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? எந்தி அட, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அம்மா திட்டி விட்டுட்டாங்களா? இல்லண்ணா, புரிய வச்சாங்க. உங்க பாசத்தை எனக்கு புரிய வச்சாங்கன்னு. கடவுளுக்கு ஏன் என் மேல இவ்வளவு இறக்கும்னு தெரியல. என்னை சுத்தி நல்ல உறவுகளை மட்டும் கொடுத்தாரு. அதுக்கு காரணம் நம்ம அம்மா. இங்க எது முக்கியங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கடா. அதனாலதான் நீயும் நானும் நம்மளை சுத்தி நல்ல ஒரு கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு ஒண்ணு எனக்கு வலிக்கும்டா. இல்ல, அப்பா மாதிரி நடந்துகிட்டிய. அது அப்பா சொல்லி புரிய வைக்கும் போதே எனக்கு புரிஞ்சுது. நீ அண்ணனா நடந்துக்கிட்டதை விட அப்பாவா நடந்துகிட்ட. என்னடா கட்டிக்கு போற பிள்ளை பக்கத்துல நிக்க அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, அவங்க அழுது முடிக்கிட்டா. அப்பதான் அவங்க மனசுல இருக்க வலி எல்லாம் குறையும். உனக்கு கேட்ட மகராசி தான் கிடைச்சிருக்கா. உண்மைதானே? மனசு புரிஞ்சு நடந்துக்குவா. என்னடா சந்தோஷமா வாழ்க்கைய வாழ, அதுக்கு போட்டியா? சரி, நீங்க மாமா கூட ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு. சரிங்கக்கா. சரிக்கா, நான் கிச்சன்ல போய் பாத்திரம் கடனை தேய்ச்சி போட்டுட்டு போறேன். இல்ல, 2-3 தட்டு மட்டும் தான் கடந்துச்சு, நான் கழுவிக்கிடுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கழுவி போட்டுட்டு போறேன். விக்கி மாமா நில்லுங்க, நான் அந்த பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி போட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. இங்க பாரு, உனக்கு ஏத்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா வாழ். எதுக்கு தேவை நினைச்சிட்டு இருக்க? நீ தம்பிடா, நீ அழாத. கண்ணீரை தொடடா. ஆனா ஒண்ணுடா, அடுத்த பிறவில இருந்தா உங்களுக்கு தம்பியா பிறக்கணும். இந்த பிறவில நான் அதை இழந்துட்டேனே. அத்தா
மாப்பிள அவன் அழகா நிக்கிட்டு கொஞ்சம் குழந்தை வந்துடும் மாஸ்டர் கிளம்புமா ரோகிணி இப்பதான் அங்க பார்த்தா போனா அதான் உங்களுக்கு பார்க்க வந்தேன் சரி வாங்க நம்ம போவோம் அத்தா என்ன மாப்பிள அடுத்த பறவைன்னு இருந்தா உங்களுக்கு தம்பியா பிறக்கணும் இல்லை தன்னை போல இல்லை என்றும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. ஐயோ மாப்பிள இந்த பறவையில நீங்க எங்க புள்ளதான் எங்க தங்கச்சி இப்ப கல்யாணம் பண்ணீங்களா அப்படியே எங்க வீட்டு புள்ள தானே நீங்க எங்க வீட்டு செல்ல புள்ளியா நீங்க தான் தம்பி என்ன தம்பி எங்க புள்ளையே நீங்க தான் ஆமா மாப்பிள உங்களை இந்த வீட்டு புள்ளையா தான் பாத்துட்டு இருக்கோம் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான் இது போதும் எனக்கு சந்தோஷமா இருக்கு